அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில நான் இல்லை. அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் இன்னத்துக்கு மறக்க மாட்டேன். நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்தால் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ நில்லுங்க அப்படிலாம் பேசுவேன். அதை நாசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தியாப்பட்டெல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். டைம் பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க உன்னை வர சொல்லுன்னு. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுடுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் வேணால் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டைக்கிட்ட போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தம் எந்த கொடுக்குறாங்க, நான் போய் கை நீட்டேன், தள்ளிட்டார். இது ஏதோ தேவையில்லாமல் ஒருத்தன் வந்திருக்கான்னு. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் ஏகட்டியே மாத்திரம் சொன்னார். மாத்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் இன்னத்துக்கு மறக்க மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்தால் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் இல்லை, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீ நில்லுங்க அப்படிலாம் பேசுவேன். அதை நாசுக்கு அவர் சொல்லுவார், பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தியாப்பட்டெல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றவங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டோம் வந்தோம் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வருது, அற்புதமாக சொல்லி கொடுத்தாரு. அவர் வச்சு நான் அந்த படம் பண்ணும்போது அதில் ஒரு டுவேட்டு ஆலாஸ்து மல்லியே மல்லியன்னு, அதில் தர்றதுக்கு எங்கிட்ட ஃபிலிம் பத்தலப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சார் சார். அவர் விவசாயம் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அங்கே எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை எடிட்டிங்கில் வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை, பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை அப்போ இருந்த வறுமைக்கு. அப்போ சிங்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பர்சன்ட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அது இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக வரும். அப்பா அப்படின்னு தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்த உடனே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டு கிளாப்ஸுங்க, என்ன அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க, விசில் பறகுது. என்னென்னா போன சரணத்துலேருந்து அடுத்து பல்லவி மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்சு வேறு ஷர்ட்டில் வராரு.
அதுக்கு விசில் பாருது. ரசிகை கூப்பிட்டேன், ஏன் கை தட்டிங்க? தலைவர் சட்டை மாத்தினார்ல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிடுற குணம், அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சாரை, அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தளத்தோட தாய்க்கர் தளத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி பார்த்துருது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு, யோசிச்சு பாருங்க. நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் பிறக்குமா? யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காஃபி சாப்பிட்ருக்கோம், என் பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ லான்ச்சு டைமண்ட் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணிக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணும்னாரு. வரங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோட மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.